சர்வதர்ஷி. பகவான் அனைத்தையும் பார்ப்பவர், அனைத்தையும் அறிபவர், உணர்பவர். பகவான் தான் எல்லா உலகங்களுமாகவும் அந்த உலகங்களிலே இருக்கின்ற அனைத்துமாகவும் அனைவருமாகவும் ஆகியிருக்கின்றார். எனவே எல்லாமே அவருடைய அங்கங்கள் ஆகின்றன. நம்முடைய எந்த முயற்சியும் இல்லாமல் நம்முடைய அங்கங்களாகிய கைகள், கால்கள், மூக்கு, கண்கள், வாய் இவற்றையெல்லாம் நாம் எப்போதும் அறிகின்றோம், உணர்கின்றோம். ஏனென்றால் அவையெல்லாம் நமது அங்கங்களாக இருக்கின்றன. அவ்வாறாகவே பகவானும் தன்னுடைய இயல்பான ஞானத்தினாலேயே எந்த விதமான முயற்சியும் இன்றி சகலத்தையும் சகலரையும் பார்க்கின்றார், அறிகின்றார், உணர்கின்றார். சகஸ்ர சீர்ஷ புருஷக சகசிராட்ச சகசிரபாத். பகவான் 1000 சிரங்களை உடையவர், 1000 கண்களை உடையவர், 1000 திருப்பாதங்களை உடையவர். 1000 என்று சொல்லும் பொழுது அது உபச்சார ரீதியாக சொல்லப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான என்று பொருள். எண்ணிறந்த, எண்ணிக்கையிலே அடங்காத, அவ்வளவு என்பது அதன் உண்மையான பொருள். ஆக பகவான் எல்லா இடங்களிலும் தன்னுடைய சிரங்களை உடையவர், தன்னுடைய பார்வையை எல்லா இடங்களிலும் கொண்டவர், எல்லா இடங்களிலுமே தன்னுடைய திருப்பாதங்களை வைத்திருப்பவர். அதாவது அவர் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லாதவர். அதனால் தன்னுடைய இயல்பான ஞானத்தினாலேயே அவர் சகலத்தையும் அறிகின்றார். அதனால்தான் திருப்பார்க்கடலிலே அவர் நித்திரை செய்கின்றாரே, துயில் கொண்டிருக்கின்றாரே, அது அரிதுயில். அரிதுயில், அறிகின்ற துயில், அனைவற்றையும் அனைவரையும் அறிகின்ற துயில். சாதாரணமான நம் போன்றவர்களின் தூக்கத்தைப் போல அல்ல என்று கூறப்படுகின்றது. சொல்லப்போனால் அது தூக்கமே இல்லை, நித்திரையே இல்லை, அது யோக நித்திரை என்று வழங்கப்படுகின்றது. ஆனால் ஒரே ஒரு சமயத்திலே பகவான் உண்மையாகவே தூங்கிவிட்டார் என்று கடிந்து கொள்கின்றார் சுப்பிரமணிய பாரதியார். தன்னுடைய பாஞ்சாலி சபதத்திலே துருபதராஜனின் கண்மணியாகிய திரௌபதியை துஷாசனன் துயில் உரிந்த பொழுது, பாஞ்சாலிக்கு அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய குற்றம் நிகழ்ந்த பொழுது பகவான் யோக நித்திரை கொண்டிருக்கவில்லை, உண்மையிலே தூங்கிவிட்டார். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயலை அனுமதித்திருப்பாரா என்கின்ற பாணியிலே மிகவும் மனம் வெதும்பி பாடியிருக்கின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இப்படிப்பட்ட ஒரு செயலை பார்த்து கொண்டு இருந்தீர்களே என்று அவர் மகாவிஷ்ணுவை கடிந்து கொண்டதாக கூட கருதலாம். இவ்வாறாக பகவான் எல்லாவற்றையும் பார்ப்பதால் அவர் சர்வதர்ஷி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சர்வதர்ஷினே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் விமுக்தாத்மா, விமுக்த ஆத்மா. பகவான் பூரண சுதந்திரர், பூரணமான சுதந்திரத்தை உடையவர். அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை. அவர் தன்னுடைய இயற்கையிலேயே, தன்னுடைய இயல்பிலேயே அப்படி இருக்கின்றார். என்றோ ஒரு நாள் நாம் முக்தி பெறுகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நாமும் விமுக்தாத்மாவாக, விமுக்த ஆத்மாவாக ஆகின்றோம். ஆனால் நாம், நம்மை போன்றவர்கள் படிப்படியாக முன்னேறி முன்னேறி ஞானம் பெற்று, தெளிவு பெற்று, பக்தி பெற்று அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடைகின்றோம். அதுவரை மாயையிலே நாம் கட்டுண்டு கிடக்கின்றோம். அதனால் நம்முடைய இயல்பிலேயே நாம் எப்பொழுதுமே விமுக்தாத்மா என்று சொல்லிவிட முடியாது. விமுக்தாத்மாவாக ஆக முடியும், என்றோ ஒரு நாள் ஆவோம், அவ்வளவுதான். ஆனால் பகவான் தன் இயல்பிலேயே எப்பொழுதும் எல்லாவிடத்திலும் விமுக்தாத்மாவாக இருக்கின்றார், விமுக்த ஆத்மாவாக இருக்கின்றார். அதனால் அவருக்கு விமுக்தாத்மா என்கின்ற திருநாமம். ஓம் விமுக்தாத்மனே நமக. சர்வஜ்ஞ, சர்வஜ்ஞ. பகவான் சர்வத்தையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிபவர். சிதானந்தர், சித்த ஆனந்தர், அறிவு சுரூபியாகவும் ஆனந்த சுரூபியாகவும் இருப்பவர். அவர் அறியாததோ இனிமேல் அவர் அறிய வேண்டியதோ எதுவுமே இல்லை. அதனால் அவர் சர்வஜ்ஞர். ஓம் சர்வஜ்ஞாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் ஞானமுத்தமம். ஞானம், உத்தமம் என்கின்ற 2 சொற்களை கொண்ட ஆனால் ஒரே திருநாமம் இது. வேறு ஒன்றை, வேறு எதையுமே சாராமல் மிக மிக சிறந்ததாய் இருக்கின்ற ஞானம் உத்தமமான ஞானம். அது தானாகவே நிலைத்து நிற்கின்றது. அப்படிப்பட்ட ஞானம் உத்தமமான ஞானம், ஞானம் உத்தமம். அது பரபிரம்மே ஆகும், அதாவது பகவானே ஆகும். பிரம்மத்தை, பரபிரம்மத்தை, பரம்பொருளை பற்றி கூறும்பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று கூறப்படுகின்றது. சத்தியம் அது ஒன்றுதான், எப்பொழுதும் எல்லாவிடத்திலும் இருப்பது, நிலைத்து இருப்பது, அழிவே இல்லாதது, மாறுதல் கூட இல்லாதது. ஞானம் ஞான வடிவாக இருப்பது,
சகலத்தையும் அறிந்திருப்பது, மிக மிக உயர்ந்த உத்தம ஞானமாக இருப்பது, அனந்தம் முடிவில்லாதது எப்பொழுதும் இருப்பது. இப்படி பரபிரம்மம் பகவான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று ஸ்லாகிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட உத்தமமான ஞானம் உத்தமம் பகவானே என்பதால் பகவானுக்கு ஞானமுத்தமம் என்கின்ற திருநாமம் அமைகின்றது. ஓம் ஞானாயோத்தமாய நமஹ. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.